இந்த வின்டர் சீசன் வந்துட்டுனாலே பேர்ட்ஸ்லாம் அந்த மாரி தான் ஆயிரும். அதுலயும் மெயினா அந்த காக்டெயில் தான் நெறையா கோல்டுக்கு அடி வாங்கும். இதில பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பேர்டு ஆக்டிவாவே இருக்காது. இவ்வளோ நாள் நல்லா ஆக்டிவா அங்க இங்கேயும் துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற காக்டெயிலு, திடீர்னு ஒரே இடத்துல அமைதியா உட்காந்துட்டுருக்கும். அதோட முடிலாம் சிலிர்த்துட்ருக்கும். இந்த மாரி தூங்கிக்கிட்டே இருக்கும். ரொம்ப டல்லா இருக்கும். பார்க்கறக்கே ரொம்ப பாவமா இருக்கும். இது வேற ஒண்ணும் இல்ல, கோல்டு பிரச்சனை தான் இது. இந்த கோல்டு பிரச்சனை வந்ததுன்னா, இது ரொம்ப பயப்பட வேண்டியதுலாம் இல்ல. அமாக்ஸிலின் கேப்சூல வாங்கி வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி, வாட்டர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணீல மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டோம். இது குடிச்சிருச்சு அப்படின்னாலே, ஒரு 2 டேஸ்ல கண்டிப்பா இதுக்கு சரியாயிரும். இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வெட்னரி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்க நெறையா அமௌண்ட் செலவு பண்ண வச்சுட்டாங்க. அதுபோக பேர்டு வந்து அந்த மெடிசின்லாம் குடுத்து கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நெறைய பேர் இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால வெட்னரிய ட்ரை பண்ணாம நீங்க இந்த அமாக்ஸிலின் கேப்சூல குடுங்க. அதுக்கப்புறமா கிளைமேட்லேருந்து சேஃப்டி பண்ணிக்கோங்க. இத வந்து ரொம்ப குளிர் இதோட உடம்புல படாத மாரி, கொஞ்சம் குளிர் அடிக்காத மாரியான இடத்துல பேர்ட்ஸ வைக்கிறது. ஃபுட்டு வந்து அதேமாரி சில்லுன்னு இருக்கிற மாரி இந்த பச்சை பயிர்லாம் குடுக்காம கொஞ்சம் கோதுமை அதிகமா குடுத்து, எந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அதுக்கு ஹீட்ட உருவாக்கும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரியான ஃபுட்டெல்லாம் குடுத்து, இத கொஞ்சம் அந்த கோல்டுலேருந்து விலக்கி வச்சீங்கனாலே இந்த பிரச்சனை டோட்டலா சரியாயிரும். இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால இத நெனச்சு வொரி பண்ணாதீங்க.